திராவிட கட்சிகள் மேல அதிருப்தி அவங்களுக்கு இருக்கிறதால தான் இங்க வந்திருக்காங்க. இவங்க உண்மையான மாற்று இல்லைன்ற பட்சத்துல இவங்கனால இந்த சீட்ஸ் எல்லாம் கையில வச்சுக்க முடியாது, தக்க வச்சுக்க முடியாது. சோ அதனால டெஃபினட்டா என்டிகேவுக்கு வரும் நாட்கள்ல கரெக்டான அரசியலை கையில எடுத்து பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு. தாவேகா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையோட ஒரு அங்கம், பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். அவங்க பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் கிடையாது. அதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ரெண்டாவது, திராவிட கட்சிகளையும் கடுமையா விமர்சிக்கணும். அந்த கட்சிகள் மோசமா அரசியல் பண்ணாலதான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்கு. அவங்களையும் கடுமையா விமர்சிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு 5 years அக்ரெசிவா என்டிகே பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணியாச்சுன்னா திரும்ப மீண்டு வரலாம். ஆளும் கட்சி சம்பாதிக்கிறதுல பிஸியா இருப்பாங்க. எதிர்கட்சி எலெக்ஷன் கிட்ட வரும்போது பணத்தை நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்டிகேவுக்கு அந்த சிக்கல் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுலயும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. எதிர்கட்சி வேலையை செய்யறதுலயும் அவங்களுக்கு பெரிய சிக்கல் கிடையாது. தொண்டர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சோசியல் மீடியால ஆக்டிவா இருப்பாங்க. களத்திலையும் போராட்டங்கள்லாம் நடக்குதுன்னா களத்துக்கு வர்றதுக்கும் தயங்க மாட்டாங்க. ஸோ அப்ப அந்த வேலையை என்டிகேவால நல்லா பண்ண முடியும். மற்ற கட்சிகளை விட என்டிகே திரும்ப மீண்டு வர்றது இன்னும் கொஞ்சம் கூட சுலபம். சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இன்றைக்கு தமிழக அரசியல் களத்துல தேர்தல் முடிவுகள் வெளியாகி எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதுல விஜய் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறத தாண்டி எல்லா கட்சிகளினுடைய வாக்குகளுமே கணிசமா குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அவர்களுக்கு இன்றைய நிலைமை எந்த மாதிரி இருக்கு? இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல ஒரு சுனாமி தான் அது. நிறைய பேர் கணிக்க தவறுனா ஒரு அரசியல் சுனாமி அடிச்சிருக்கு. விஜய் எல்லா ஓட்ஸும் உடைக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாதி அந்த ஓட்ஸ் போகுமா, மைனாரிட்டி ஓட்ஸ் போகுமா, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். எல்லா ஓட்ஸையுமே விஜய் உடைச்சிருக்காரு. எல்லா கணக்குகளையும் அவர் பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய சுனாமி அடிக்குதுன்னா எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கும். திமுகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதிமுகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் கூடிய சிறிய கட்சிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்டிகேவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இது ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா இப்போ என்டிகேவை பொறுத்தளவுல இவ்வளவு நாட்கள் அவங்களுக்கு இருந்த பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் எங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் 1ல் ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் 3-4க்கு போனோம், அதுக்கப்புறம் 6க்கு போனோம், அதுக்கப்புறம் 8க்கு வந்துட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு ஓட்டு கம்மியாகவும் நீங்களாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் மீறி நாங்க வளர்ந்துகிட்டே இருக்கோம். மீடியாவில் எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணீங்க, அதை உடைச்சிட்டு நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம். ஸோ எங்களோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற விஷயத்த நிரூபிச்சுட்டே வந்திருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல அது அடிபட்டிருக்கு. இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னா 8ல இருந்து 4 ஓட் ஷேர் கம்மியாயிருக்கு. இது பெரிய ஒரு பின்னடைவு தான். ஆனா என்டிகேவை பொறுத்தளவுல மற்ற கட்சிகளை விட என்டிகே திரும்ப மீண்டு வர்றது இன்னும் கொஞ்சம் கூட சுலபம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஏன்னா இப்போ ஒண்ணு, மற்ற கட்சிகளுக்கு இழப்பு ரொம்ப அதிகம். நிறைய பணம்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் லாஸ் ஆயிருக்கும் அவங்களுக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு விஜய் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வராருனாலே திராவிட கட்சிகள் வேண்டான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ திராவிட கட்சிகள் மேல மக்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு வெறுப்பு இருக்கு. இந்த வெறுப்பு நாளைக்கு மாறுறது கஷ்டம்தான். இப்ப விஜய் ஒரு ஒரு மாற்றா நாம் பார்க்கல. பட் இருந்தாலும் இந்த கோவம் மக்களுக்கு இருக்குல்ல, இந்த கோவம் இன்னைக்கு கோவம் இல்லை, 50 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகி தேங்கி தேங்கி ஒரு பெரிய கோவமா வருது. கரெக்டா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மாத்தி போடுறாங்க. விஜய்ன்ற ஒருத்தர் பெரிய ஒரு ஸ்டார் வராரு, ரைட், இவருக்கு போட்டா இவங்களை வீழ்த்திடலான்னு தெரியுது. உடனே எல்லாரும் படாலும் அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. ஆனா இப்ப என்டிகேவை பொறுத்தளவு ஒண்ணு, எலெக்ஷனுக்கு அவங்க பெருசா இன்வெஸ்ட் பண்ணி போட்டிடுற கட்சி கிடையாது. உழைப்பு மட்டும் தான் பெரிய முதலீடா போட்டுருப்பாங்க. அவங்க கிட்ட பெரிய ஒரு தொண்டர் படை இருக்கு, கேடர் பேஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுல அவங்க ஒரு பிசினஸ் மாதிரி அதை பண்ணல. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி விஜய் உண்மையான மாற்று கிடையாது. இன்னைக்கு மக்கள் விஜயை நம்பி பெரிய எதிர்பார்ப்போட விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த எதிர்பார்ப்புகளை விஜயால பூர்த்தி பண்ண முடியாது. அவரோட வாக்குறுதிகளே பூர்த்தி பண்ண முடியுமான்னு தெரியல. இப்ப விஜயோட வாக்குறுதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சீரியஸான வாக்குறுதியே கிடையாது. நம்ம பார்க்கும்போது ஏதோ சொல்லணும்னு அவங்க படுக்கு சும்மா சொல்லிருக்காங்க. மத்தவங்களும் அதிகமா சொல்லணும், ஒரு டிராக்ஷன் ஏற்படுத்தணுக்கா மட்டுமே சொல்லிருப்பாரு. அவரே ஜெயிச்சிரும் சொல்லி நினைச்சிருக்க பார்க்க. அது ஒரு சீரியஸான ஒரு மெச்சூர்டான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி முன்வைக்கக்கூடிய வாக்குறுதிகள் கிடையாது. 8 கிராம் தங்கம், 2500 ரூபாய், இது ஃப்ரீ அது ஃப்ரீ, ஏகப்பட்ட இலவசங்கள். அதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா தமிழ்நாடு தாங்காது. அது போக அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு நாங்க ஊழலை ஒழிச்சிருவோம், ஸோ அதனால எங்களுக்கு நிறைய பணம் கையில இருக்கும், அதை வச்சு பண்ணிடுவோம்னு அவரு சொல்றாரு. ஊழலை ஒழிக்க போறதுலாம் கிடையாது. இப்பவே பாருங்க, ஏதோ ஒரு எம்எல்ஏ பட்டாக்கத்தியை வச்சு கேட்க இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது காட்டக்கூடிய விஷயம் என்ன, நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று கிடையாது. ஏன்னா உங்க கட்சியில இருக்கிறவங்களும் அங்கிருந்து வந்தவங்க தான்.
பாதிக்கு பாதி அங்கிருந்து வந்தவங்க தான். 106 வேட்பாளர்கள் அந்த அதிமுக வந்தவங்க. அது போக நீங்களுமே எலெக்ஷனை கமர்ஷியலா தான் கண்டெஸ்ட் பண்றீங்க. நீங்க ஒரு சமூக மாற்றம் ஏற்படுத்தியோ ஒரு சித்தாந்த ரீதியான அரசியலை முன்னெடுத்தோ நீங்க அதிகாரத்தை கைப்பற்றல. நீங்க என்ன பண்றீங்க? ஃபார்முலா மீடியா நரேட்டிவ் எல்லாம் யூஸ் பண்றீங்க. நீங்களும் பணம் கொடுக்குறீங்க, நீங்களும் காசை கொடுத்து ஆளை கூட்டு வரீங்க. இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா விஜய் என்னெல்லாம் செய்யறாரு நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா செஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும்தான். மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்லாம் அவர் எதுவும் பார்க்கல. இலவசங்கள் அவன் 1000 ரூபாய் கொடுக்குறான், 2000 ரூபாய் கொடுக்குறேன்றான், நான் அப்புறம் 2500 ரூபாய் கொடுப்பேன். அது கரெக்டா தப்பான்ற அந்த இடத்துக்குள்ளேயே நான் போக மாட்டேன். அதே மாதிரி திமுக எதிர்ப்பை கையில் எடுப்பேன். திமுக எதிர்ப்பை கையில் எடுத்தாலும் இஷ்யூ பேஸ்டா கையில் எடுக்க மாட்டேன். போராட்டங்கள் நடத்த மாட்டேன், மக்கள் கூட போய் நிக்க மாட்டேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸ்டாலின் சாரோட நிப்பாட்டிப்பேன். அப்ப ஸ்டாலின் அவர்களோட நான் சண்டை போடுறேன்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதே தவிர ஆக்சுவலா போய் திமுகவோட சண்டைக்கு போக மாட்டேன். பிஜேபியோட சேர்ந்தா எனக்கு ஓட்டு வராது. அப்ப பிஜேபியோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஓட் பாலிடிக்ஸ் தான் எல்லாமே இல்லையா? வெறுமனே ஓட்டு வாங்க நான் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் அவரு பண்ணிருக்காரு. இந்த விஷயங்களை பண்ணி அதிகாரத்தை கைப்பற்றிட்டாரு. மக்களுக்கும் ஒரு அதிருப்தி இருக்கு. ஸோ அப்ப அவரோட இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுது. அவர் அதிகாரத்துக்கு வந்துட்டார். ஆனா மக்கள் இப்ப மாற்றத்தை எதிர்பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மாற்றத்தை விஜயால கொடுக்க முடியுமா? அது பெரிய ஒரு சிக்கல். இந்த இடத்துல என்டிகேவோட ஸ்டேக் என்ன சார்? அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த அடுத்த 5 ஆண்டுகள்ல? மக்களுக்கு அதிருப்தி இன்னும் அதிகமாகும். மக்கள் திராவிட கட்சிகள் மேல அதிருப்தி அவங்களுக்கு இருக்கிறதால தான் இங்க வந்திருக்காங்க. இவங்க உண்மையான மாற்று இல்லைன்ற பட்சத்துல இவங்கனால இந்த சீட்ஸ் எல்லாம் கையில வச்சுக்க முடியாது, தக்க வச்சுக்க முடியாது. ஸோ அதனால டெஃபினட்டா என்டிகேவுக்கு வரும் நாட்கள்ல கரெக்டான அரசியலை கையில் எடுத்து பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு. சார், இப்போ இதனால் வரைக்கும் வந்து என்டிகே ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க. என்னன்னா இப்போ டிவிகேக்கு அகைன்ஸ்டா அவர்கள் வந்து டிஎம்கே வந்து பெரிய அளவில் டிவிக்கு அட்டாக் பண்ண போது கூட என்டிகே தான் வந்து பல கேள்விகள் டிவிக்கு ஒதுக்கி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்த 5 ஆண்டுகள்ல இப்போ டிவிக்கு தான் ஆளுங்கட்சி இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி பண்ண அரசியல இதுக்கப்புறம் பண்ணும்போது அதோட எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் களத்துல அப்படிங்கிறதான் கேள்வி. அதான் இப்போ ஒரு விஷயம் என்னன்னா மக்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு. நம்ம நினைத்தால் மாற்றத்தை ஏற்படுத்திடலாம். திமுக காரங்க அதிமுக காரங்க சொல்ற மாதிரி நம்ம இவங்களோடய தான் வாழணும்னு அவசியம் கிடையாது. நினைச்சா மாற்றத்தை ஏற்படுத்திடலாம். நம்ம கிட்ட அந்த சக்தி இருக்கு அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது, தாவேக்காவோட வரத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பொலிட்டிக்ஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் புரிதல் பெருசா இருக்கா இல்லையா அதெல்லாம் செகண்டரி. ஆனா அரசியல்ல ஈடுபடாத சில இளைஞர்கள் இப்ப அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப நான் ஒரு ட்வீட் போட்டா என்ன சண்டைக்கு வராங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அரசியல் பேசினவங்க கிடையாது. இதுக்கு முன்னாடி அவங்க சினிமாவை பத்தி பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அரசியல் பேசுறாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பாக்குறேன். மூணாவது, பிரச்சனையும் இருக்கு. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பெரிய வேலை வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு இல்ல. வராங்க, எடுத்தோடனே சம்பாதிக்கிறது ஈஸி. ஜொமேட்டோ அங்கெல்லாம் நீங்க போய் ஒர்க் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு பெரிய growthலாம் இல்ல, கெரியர் டெவலப்மெண்ட். அப்புறம் இப்ப ஏஐ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா இப்ப ரெக்ரூட்மெண்ட்லாம் பெரிய அளவுல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்பவுமே சொசைட்டில பெரிய பிரச்சனை இருக்கும் போது அரசியல் மக்கள் பேசுவாங்க. சொசைட்டில பிரச்சனை இல்லைன்னா மாற்ற பத்தி யோசிக்க மாட்டாங்க, அரசியல் பத்தியும் பேச மாட்டாங்க. சோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு சொசைட்டில. அதனாலதான் இவ்வளவு தூரம் மக்கள் வெளியே வந்து ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன். இது பெரிய சத்தம் போட்டு வெளியிலலாம் காட்டிக்கலனாலும் அமைதியா இருந்து ஓட்டை கரெக்டா குத்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்காங்க. சோ ஒரு பிரச்சனையும் இருக்கு. தாவேக்கான்ற ஒரு கட்சி மாற்றா வந்திருக்காங்க. அவங்க உண்மையான மாற்றும் கிடையாது. திராவிட கட்சிகளும் பலவீனமா இருக்காங்க. அப்ப அந்த களம் வந்து எப்படி இப்போ அடுத்த இது அப்ப என்டிகேவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். பிரச்சனைகள் நிறைய இருக்கும்போது தாவேக்காவால தீர்வு கொடுக்க முடியலன்னா மக்கள் அடுத்த தீர்வை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தீவிரமான அரசியல் பண்ணணும். தாவேக்கா எப்படி உண்மையான சொல்யூஷன் கிடையாது, அதை நீங்க முதல்ல மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். தாவேக்கா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையோட ஒரு அங்கம், பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். அவங்க பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் கிடையாது. அதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ரெண்டாவது, திராவிட கட்சிகளையும் கடுமையா விமர்சிக்கணும். அந்த கட்சிகள் மோசமா அரசியல் பண்ணாலதான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்கு. திருப்பி அங்க போயிடக்கூடாதுன்றது. சோ திராவிட கட்சிகளோட பலவீனமும் இதுக்கு ஒரு காரணம், அவங்க செய்த தவறுகளும் இதுக்கு ஒரு காரணம். அப்ப நீங்க அவங்களையும் கடுமையா விமர்சிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு 5 years அக்ரெசிவா என்டிகே பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணியாச்சுன்னா திரும்ப மீண்டு வரலாம். எப்பவுமே growth வந்து அரசியல்ல இப்படி ஈவனா இருக்காது. சில நேரங்களில் டக்குன்னு ஏறும், சில நேரங்களில் டக்குன்னு வீழ்ச்சியும் வரும். வீழ்ச்சி வரும்போது அதை ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணி கரெக்டாக அந்த வீழ்ச்சி காலத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டாக செஞ்சா பெரிய எழுச்சி இருக்கும். நிச்சயமா சீமானவர்கள் இப்போ ஒரு ட்வீட்லாம் போட்டிருந்தார் இல்லையா? நேற்று கூட அவர் வந்து தம்பிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நாங்கள் ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படிங்கிறதையும் சீமானவர்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அப்போ அவருடைய செயலாற்றல் இதே மாதிரி நடக்கும்ன்றதை நம்ம வந்து பார்க்க முடியுமா? கண்டிப்பா. இப்போ திராவிட கட்சிகளுக்கு நிறைய நேரங்களில் அவங்க ஏன் செயல்படாமல் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செயல்படுறது சிக்கல். செயல்படணும்னா காசு நிறைய செலவாகும். இப்ப அவங்க ஒரு போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறான்னு வச்சுப்போம், ஆட்களை கூட்டணும், அதுக்கு பணம், அதுக்கெல்லாம் காசு செலவாகும். அதனாலதான் பெரிய பெரிய திராவிட கட்சிகள் ரொம்ப கவனமாவே இருக்கிறது. எப்பவும் கடைசி கட்டத்துல தான் மொத்த காசு இறங்குவாங்க. சோ எலெக்ஷன் நெருங்கும் போது மட்டும்தான் அவங்க அரசியல் செயல்பாட்டிலேயே ஈடுபடுவாங்க.
ஆளும் கட்சி சம்பாதிக்கிறதுல பிஸியா இருப்பாங்க, எதிர்கட்சி எலெக்ஷன் கிட்ட வரும்போது பணத்தை நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்டிகேவுக்கு அந்த சிக்கல் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுலயும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, எதிர்கட்சி வேலையை செய்யறதுலயும் அவங்களுக்கு பெரிய சிக்கல் கிடையாது. தொண்டர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சோசியல் மீடியால ஆக்டிவா இருப்பாங்க, களத்திலையும் போராட்டங்கள்லாம் நடக்குதுன்னா களத்துக்கு வர்றதுக்கும் தயங்க மாட்டாங்க. ஸோ அப்ப அந்த வேலையை என்டிகேவால நல்லா பண்ண முடியும். ஸோ அதனால வரக்கூடிய நாட்கள்ல ஆக்டிவான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாங்கன்னா வளர்றதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கு. சரிமா சார், இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நான் வந்து பரம்பரை திமுக பரம்பரை அதிமுகன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு இல்லையா, இந்த ஓட்டு என்ன நடந்தாலும் வெளியே வராதுப்பா அப்படிங்கிறது, அதை வந்து விஜய் அவர்கள் உடைச்சிட்டாராங்கிற ஒரு பார்வை எனக்கு இருக்கு. ஏன்னா இப்போ மக்கள் வந்து ஒரு மாற்றுக்கு தயார்படுத்திருக்கிற மாதிரி தான் ஒரு பார்வை இருக்கு. ஆனால் அவர் உண்மையான மாற்று இல்லைங்கிறது தனி விஷயம். இருந்தாலும் மக்கள் வந்து மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, நான் வந்து என்ன நடந்தா உதயசூரியன் தான் குத்துவன்ற மக்களை மாத்தி விசிலுக்கு போட வச்சிருக்காருன்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா. இப்ப விஜயோட அரசியல் கட்சி மேல எனக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். அரசியல் ரீதியா சரியான அரசியலை முன்னெடுக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சொல்லலாம். ஆனா மாற்றம் நடந்திருக்கு, அதை நான் அங்கீகரிச்சுதான் ஆகணும். நிச்சயமா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா திமுகவுக்கு 73 சீட்ஸ் இருக்கு. திமுக வேண்டாம், திமுக சரியில்லைன்னு நினைக்கிறவங்க தானே விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அதே ஆட்கள் தானே அதிமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்ப ஆன்டி இன்கம்பன்சி 2ஆ உடஞ்சிருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி 2ஆ உடஞ்சதுக்கு அப்புறமும் 100 சீட்டுக்கு மேல விஜய் வாங்குறாரு. ஆன்டி இன்கம்பன்சி 2ஆ உடஞ்சதுக்கு அப்புறமும் உங்களால 73 சீட்டு தான் வாங்க முடிஞ்சிருக்கு. அப்ப ஆன்டி இன்கம்பன்சி 2ஆ உடையாம இருந்தா என்ன ஆயிருப்பீங்க நீங்க? மொத்தமா ஸ்வீப் அங்க போய் 200 சீட் வாங்கியிருப்பாருங்க விஜய். அப்போ அதான் நான் சொல்றேன், இது பெரிய சுனாமி. வெறும் நம்பரை வச்சு பார்த்தோம்னா நமக்கு பெரிய வெற்றி மாதிரி தெரியாது. 110 தானே அப்படின்னு யோசிப்போம், சிங்கிள் மெஜாரிட்டி இல்லைன்னு. ஆனா இந்த கால்குலேஷன் வச்சு நீங்க பாத்தீங்க, 3 வழியில பவர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா கூட அவ்வளவு விஜய் என்டிகேவும் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் அவர் அவ்வளவு தூரத்துக்கு ஸ்கோர் பண்றாரு. அப்ப மக்களுக்கு எவ்வளவு கட்டுப்பு இருந்திருக்கும் உள்ளுக்குள்ள. ஆனா இந்த இடத்துல வந்து அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி அவங்களை பொசிஷன் பண்ணிக்கல, அதனால தானே அந்த பக்கம் விஜய் பக்கம் போயிட்டாங்க. அதிமுக நிறைய தவறுகள் பண்ணிருக்காங்க. 5 வருஷமா எதிர்கட்சியா இருந்திருக்கணும். அதுவும் விஜய் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வீரியமா செயல்பட்டு இருக்கணும். விஜய் அவங்க தொடவே இல்லை, அவங்க விஜயை தொற்றுக்க தேவையில்லை. ஆனா திமுக எதிர்த்து அரசியல் பண்ணிருக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட இபிஎஸ்ஆல திமுக எதிர்த்து பெருசா அரசியல் பண்ண முடியலையே. திமுக கடுமையா அவங்க விமர்சிக்கல. குறிப்பா பார்த்தோம்னா இபிஎஸ்க்கு ஃபோக்கஸும் இல்லாத அந்த இடத்துல. அவரு ஒரு இபிஎஸ் எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டீஷியன், அதெல்லாம் கரெக்ட். ஆனா விஜய் கேம்பெயின் பண்ணும்போது அவரு ஸ்டாலின் பேரை தவிர வேற யார் பேரையுமே அவர் சொல்ல. மற்றும் பிற கட்சிகள்ல தான் அதிமுக வச்சிருந்தார் விஜய். பல இடங்கள் கேம்பெயின் பண்ணும்போது கூட அதிமுகவை மறைமுகமா சொல்றாருன்னா அதிமுக பலவீனமா இருக்குன்ற மாதிரி, அதிமுகவை மட்டம் தட்டுற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. அதிமுக அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. திமுக எம்கே ஸ்டாலின் இது ரெண்டும் தான் அவரோட டார்கெட். ஸோ நான் சண்டை போடுறது எம்கே ஸ்டாலின் அவர்களோட, நான் டார்கெட் பண்றது சிஎம் போஸ்ட். அதுல பிக்ஸ்டா இருந்தார். வேற ஒரு நேம் அவர் யூஸ் பண்ணல. செந்தில் பாலாஜி, உதயநிதி ஸ்டாலின் யார் பேரையுமே அவர் யூஸ் பண்ணல. மறைமுகமா ஹிண்ட் பண்ணுவார், ஆனா பேரை யூஸ் பண்ணவே இல்லை. இபிஎஸ் பார்த்தோம்னா செங்கோட்டையனோட சண்டை போட்டுருக்காரு, உதயநிதி ஸ்டாலினோட சண்டை போட்டுருக்காரு. உங்களுக்கு சிஎம் ஆகணுமா இல்லாட்டி செகண்ட் லெவல் லீடர்ஸ் கூட சண்டை போட்டு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக எதிர்த்து கலப்பான சிஎம் ஆக போறீங்களா, யூடியூபர் ஆக போறீங்களா நீங்க? அதுதான் விஷயம். அந்த ஃபோக்கஸ் கூட அவருக்கு இல்லாம இருந்தது. அப்புறம் திமுக எதிர்ப்பு அரசியலும் ஸ்ட்ராங்கா பண்ணல. விஜய் வந்ததுக்கு அப்புறம் கடுமையா திமுக எதிர்ப்பு அரசியல கையில் எடுத்துருக்கணும் இபிஎஸ். ஏன்னா அப்பதான் அந்த ஓட்டு அந்த பக்கம் போகாது. நாங்க தான் திமுக எதிர்ப்புனா நாங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கணும். அந்த விஷயத்தெல்லாம் விட்டாரு. இந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி உருவானதை வந்து இதுக்கு முன்னாடி பெரிய அளவுல ஊடகங்கள் கூட பேசல, யாருமே வந்து அது ஒரு பெரிய அளவுல அட்ரஸ் பண்ணலையே சார். ஆக்சுவலா அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சுன்றதை நம்ம பின்னாடி தானே உணர்றோமே. அதான் நான் சொல்றேன், இது ஒரு வகையில பார்க்கும்போது ஒரு சைலண்ட் ரெவல்யூஷனும் கூட தான். மக்களுக்கு பெரிய ஒரு அயற்சி இருக்கு. ஏன்னா பல பேர் பேசும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, ஆனா பின்னாடி பார்த்தா அப்படி இல்லையே, டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய ஒரு அயற்சி உள்ள இருந்திருக்கு. இப்ப நல்லா பார்த்தோம்னா நிறைய பேர் தாவிகக்காரங்க பெருசா செலிப்ரேட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப ஒரு மாதிரி ஒரு குவைட்டா தான் இருக்காங்க. இப்ப நான் ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்றாரு, கிராமங்கள்ல நிறைய பேர் தாவிக ஓட்டு போட்டாங்க, ஆனா ஓட்டு போட்டப்ப அவங்க ஒத்துக்கல, நாங்க திமுக தான் போட்டோம், அதிமுக தான் போட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா எலெக்ஷன்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க நாங்க தாவிகாக்கு போட்டோம்னு சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் அவரு சொல்றாரு. சோ நான் எப்படி பாக்குறேன், எக்ஸிட் போல்லாம் ஃபேக் ஆனது காரணம் இந்த விஷயங்கள் தான் சொல்ல வரீங்க. அப்படி கூட இருக்கலாம், மேபி அதுவுமே இருக்கலாம். இப்ப கூட நான் பாக்குறேன் தாவிகாரங்க போய் செலிப்ரேட் பண்ணல, சும்மா ரோட்ல அங்கே வெடிலாம் போட்டிருக்காங்க ஒரு குரூப். ஆனா நல்லா படிச்சவங்க மிடில் கிளாஸ்லாம் தாவிகாக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் பெருசா சத்தம்லாம் கொடுக்கல. ஜெயிச்சிட்டாரு, காரியத்தை கரெக்டா பண்ணிட்டாங்க, ஓட்டை கரெக்டா குத்திட்டாங்க, மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஆனா குவைட்டா அவங்க இருக்காங்க. இதை நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு சைலண்டா ஒரு ரெவல்யூஷன் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. சத்தம் இல்லாம வேலையை பார்த்துருக்காங்க. நேற்று யோசிச்சு பாருங்க, ரிசல்ட் வந்த அன்னைக்கு முந்தா நேற்று திமுகவோ அதிமுகவோ ஜெயிச்சிருந்ததுன்னா பெரிய பரபரப்பு இருந்திருக்கும்.
சென்னையில் அந்த மாதிரிலாம் பரபரப்பு இல்லை. ஸோ அவங்கள பொறுத்தளவு ஒரு வேலையை பண்ணிட்டு அவங்க சைலண்டா குவைட்டா அவங்க இருக்காங்க. இந்த விஜய் ரசிகர்கள் தாவேக தொண்டர்கள்ன்ற தாண்டி ஒரு பொதுமக்கள்ல ஒரு தரப்பும் மறைமுகமா இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஒரு பெரிய சுனாமி அங்க நடந்திருக்கு, பொலிட்டிக்கல் சுனாமின்னு தான் நான் அதை பாக்குறேன். ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடக்குதுன்னா களத்துல பெரிய அதிருப்தி இருக்குன்னு தான் அர்த்தம். களத்துல பெரிய அதிருப்தி இருக்கு, பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கு. அந்த அதிருப்தியை மீடியா ட்ராக் பண்ணல, நம்ம உட்பட. ஏன்னா இப்ப நமக்குலாம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம சென்னையில உட்காந்துருக்கோம், தமிழ்நாடு முழுக்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ ஒரு டிவி சேனல் இருக்காங்கன்னா 60-70 ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. கேட்கலாம் தகவல். அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் வரதை வச்சு பார்க்கும்போதே நமக்கு ஓரளவுக்கு இன்புட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவங்க மக்களோட கனெக்டடா இருப்பாங்க. நமக்கு யூடியூப் சேனல் வரும்போது நம்ம சென்னை பேஸ்டா இருக்கும், நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப கம்மியா. அதுவும் சரியா நீங்க சொன்ன மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே சரியா அதை கணிக்கலையே சார். அவங்களே வந்து ரிப்போர்ட் மாத்தி தான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஏன் கணிக்கலன்னா அது காரணம் என்னன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கண்ட்ரோல் பண்ணப்பட்டது. திமுக மீடியா 5 வருஷமா கண்ட்ரோல் பண்ணாங்க. மீடியாவை நீங்க செயல்பட அனுமதிக்கல. மீடியா கரெக்டா செயல்பட்டு இருந்தா இந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் மீடியால ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். களத்துல கூடிய பிரச்சனைகள், களத்துல கூடிய அதிருப்திகள்லாம் மீடியால வெளியாயிருக்கும். நம்ம ஒரு கரெக்டான ஒரு தெளிவான ஒரு பார்வைக்கு நம்மளும் வந்திருப்போம். திமுக கொஞ்சம் சூதாரிச்சிருக்கலாம், சொல்ல கொஞ்சம் முன்னாடியே கூட இந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குன்றத வேற மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கலாம். இப்ப அவர்களுக்கு அது ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்ற மாதிரி திமுகவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. அவங்க என்ன கருத்து கணிப்பு நடத்துவாங்கல்ல. இப்ப நம்ம கிட்ட வர கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் மேனிபுலேட் பண்ணப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகளா இருக்கும். அரசியல்வாதிகள் கரெக்டா எடுப்பாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் கரெக்டா தான் இருக்குன்றீங்க. ஆமா, அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்கு 1 இயருக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த பகுதியில் நம்ம வீக்கா இருக்கோம், எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், எங்க நம்ம சரி பண்ணணும், நம்ம ஓட்டு எவ்வளவு, இதெல்லாம் ஷார்ப்பா கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் என்ன உண்மையான நிலவரம் தெரிஞ்சாதான் அவங்களை கரெக்டா ஒர்க் பண்ண முடியும். ஆனா மக்களை பொறுத்தளவுல மக்களுக்கு போலியான கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா அது பிரச்சாரம் மாதிரி தான் அதை பாக்குறாங்க. கருத்து கணிப்புகளை ஒரு பிரச்சார கருவியை தான் பாக்குறாங்க. திமுக ஜெயிக்கிற மாதிரி காட்டணும், அதிமுக ஜெயிக்கிற மாதிரி காட்டணும். அப்ப மக்களை நீங்க பிரெயின் வாஷ் பண்ணலாம்ல. அதை வச்சு வியூவர்ஷிப்காக வச்சுக்கிறாங்க. அது ஒரு நரேட்டிவாவும் வச்சுக்கிறாங்க. வியூவர்ஷிப்போட நரேட்டிவ் அவங்களுக்கு திமுக ஸ்ட்ராங்கா இருக்குங்க, ஜெயிக்க போகுதுங்கன்னு ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணலாம். நிச்சயமா. ஸோ அதனால மீடியாவை கண்ட்ரோல் பண்ணதால அடியில ஒரு பெரிய ஒரு எரிமலை வெடிச்சிட்டு இருந்திருக்கு, அப்படியே வெடிக்க ரெடியா இருந்திருக்கு. மீடியாவை கண்ட்ரோல் பண்ணதால அடியில் என்ன நடந்திருக்குன்னு தெரியல யாருக்கும். அந்த அளவுக்கு எலெக்ஷன் வரும்போது பட்டுன்னு வெடிச்சிருச்சு. நிச்சயமா சார், ரொம்ப தெளிவா கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுத்தீங்க. நம்ம மீண்டும் விரைவாக நேர்காணல சந்திப்போம். நன்றி.